முடிவு இதுல கடைசியா 2003 செய்தேன். 2004 செய்தேன். 2004 முதலாவது இசைகள் சரியா? அது ஒரு நேர்கோட்டு இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி, நேர்கோட்டு இயக்கம் மட்டுமன்ற கேள்வி. இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் தியரி இருக்கலாம், ரிவிஷன் பண்ணி நிறைய விஷயம் கிடைக்கலாம். வேல்யூ சம்பந்தமான கேள்வி பேப்பர் போர்டு நான் போகல. 2004 முதலாவது இசைகள் இந்த கேள்வி செய்ய முதல் கொஞ்சம் தியரி ரிவிஷன் பண்ற கவனிப்பா. சரியா? இந்த கேள்வி செய்ய முதல் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா வெளியே பார்ப்போம். இப்ப ஒரு பந்து ஒன்று மேலே இருந்து புவியீர்ப்புகள் குத்தா விளையாடப்படுது. ஒரு பந்து ஒன்று மேலே இருந்து புவியீர்ப்புகள் குத்தா விளையாடப்படுது. இது மோதுபடுறதால பூரண முதன்மையான மோதுகை நிகழ்த்துது நாடுகள். சரியா? பூரண முதன்மையான மோதுகை. அது என்ன பூரண முதன்மையான மோதுகை என்றால் ஒவ்வொரு மோதுகையிலையும் பந்தின் இயக்க சக்தி காப்படையும். அதான் பூரண முதன்மையான மோது. ஒவ்வொரு மோதுகையிலையும் பந்தின் இயக்க சக்தி காக்கப்படும். இந்த பந்தின் இயக்க சக்தி காக்கப்படுவதா இருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு துணிக்கைக்குரிய இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை எம்பியா இருக்கும். ஒரு துணிக்கு இயக்க சக்திக்கு சமன்பாடு அரை எம்பியா இருக்கும். அப்ப இந்த பந்துக்கு இயக்க சக்தி காக்கப்படணுமா இருந்தா பந்து அடிபட்டு திரும்பத்தால் உணர்ச்சி விட்டாது திணிவு மாறாம இருக்கும். பந்து அடிபட்டு திறக்கைக்கு திணிவு மாறாது. பந்தின் சக்தி மாறாம இருக்கணுமா இருந்தா அது இந்த கதியின் பிரமாணம் மாறாது இருக்கும். வேகம் மாறும். இரண்ட திசை மாறத்தால வேகம் மாறும். அடிப்படைக்கு ஒரு திசையா இருக்கும், வேகம் திறக்கைக்கு வேறு திசையா இருக்கும். அப்ப வேகம் மாறும், திசை மாறத்தால வேகம் மாறும். ஆனா அந்த பந்து இந்த கதி மாறாம இருக்கிறாருன்னா அது சொல்லுவோம் பூரண மீள்தன்மையான மோதுகை. அதாவது சக்தி இயக்க சக்தி ஆகப்படும் அந்த மோதுகையில. அப்ப அந்த மோதுகையில இயக்க சக்தி ஆக்கப்படுவதா இருந்தா இந்த அடிபட்டுட்டு அடிப்படைக்கு இருக்கிற வேகத்துல பார்த்து தெருக்கியக்கு இருக்கிற வேகம் பழமையா என்ன இருக்கும்னா குறைவா இருக்கும். இந்த அடிப்படைக்கு சவுண்ட் வேணும், வெப்ப சக்தி வேணும், அதால கட்டாயம் இயக்க சக்தி ஆக்கப்படும். அப்ப இந்த பந்து தரையோட மோதைக்கு இருக்கிற வேகத்துல பார்த்து தரையில பட்டு தெருக்கியக்கு இருக்கிற வேகம் என்ன இருக்கும்னா குறைவா இருக்கும். இது பூரண முழுதன்மையான மோதிகையா இருந்தா பூரண முழுதன்மையான மோதிகையா இருந்தா அடிப்படைக்கு இருக்கிற கதியின் பெருமானம் தெருக்கியக்கையும் இருக்கு. அப்ப அடிப்படைக்கு இருக்கிற கதியின் பெருமானம் பிஎன் எடுத்தா தெருக்கியக்கு இருக்கிற கதியின் பெருமானம் என்ன இருக்கும் பீன. சரியா? தரையோட மோதுப்படைக்கு என்ன கதி இருக்குதோ அதே கதியின் பெருமானம் தான் தெருக்கியக்கையும் இருக்கும் அந்த பந்துக்கு. நான் இப்ப இருக்கிற இந்த பந்து ஒரு எய்ச்சியத்திலிருந்து தான் விடுவிக்கப்படுது. சரியா? இந்த பந்து ஒரு எய்ச்சியத்திலிருந்து விடுவிக்கப்படுதா இருந்தா இதற்குரிய விடுவிக்கப்படுதா இருந்தா அதுக்குரிய ஆரம்ப வேகம் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம். விடுவிக்கப்படுற பொருளுக்குரிய ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். இது புவியீர்ப்புகள் லைக்குத்தையாக வரும். புவியீர்ப்பு எடுத்துக்கொள்வோம் ஜி. இதுதான் புவியீர்ப்பு ஜி. ஒரு இந்த கீழ் நோக்கின காவி கணியங்களை ஃபுல்லா பிளஸ் நடத்தா கீழ் நோக்கி புவியீர்ப்பு பிளஸ் நடக்கணும், கீழ் நோக்கின வேகத்தையும் பிளஸ் நடக்கணும். மேல் நோக்கிய வேகத்தை மைனஸ் நடக்கும். பலமையா காவி கணியங்கள் இருக்குது. கீழ் நோக்கிய வேகத்தை பிளஸ் நடக்குமா இருந்தா மேல் நோக்கிய வேகத்தை நாங்க மைனஸ் நடக்கலாம். மார்க் ஏற்ற பிரச்சனை. மேல் நோக்கின வேகம் மைனஸ், கீழ் நோக்கின வேகத்தை பிளஸ் நடக்குமா இருந்தா மேல் நோக்கின வேகம் மைனஸ். கீழ் நோக்கின காவி கணியங்களை ஃபுல்லா பிளஸ் நடக்குமா இருந்தா எல்லாத்தையும் பிளஸ் நடக்கும். இதை பந்துக்குரிய வேக நேர வரைவு எப்படி இருக்கும், இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி இருக்கும், ஒரு வரைவை எப்படி இருக்கும். இப்ப மேலே இருந்து கீழே விளைவிக்க வேகம் அதிகரிக்கும். ஏன்னா புவியின் பயன்படுறால் இந்த வேகத்தின் பிரமாணம் கூட வரும். ஆனா இந்த வேகத்தின் பிரமாணம் கூட வரும். வேக நேர வரைவின படத்துல தான் உங்களுக்கு தெரியுமா ஆரம்பிக்கும். இதுக்குரிய வேக நேர வரைவு பந்து பட்டு பட்டு தெருக்கிக்கு இதற்குரிய வேக நேர வரைவு பூரண முதன்மையான மோதியக்கூடிய வேக நேர வரைவு. இப்ப நான் சொன்னா கீழ் நோக்கின வேகத்தை பிளஸ் அளக்க அந்த ஆரம்பத்துல ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் பிளஸ்ல கூட வரும். வேகம் பிளஸ்ல கூட ஒன்றா இருந்தா படித்திறன் மாறாமலும் கூடலாம், படித்திறன் அதிகரிக்கிற மாதிரியும் கூடலாம், படித்திறன் குறையிற மாதிரியும் கூடலாம். அது எப்படி கூடுமான தீர்மானிக்கிறது வரைவில படித்திறன். உங்களுக்கு தெரியும், இங்க வரைவில படித்திறன் புவியீர்ப்பு ஜி, அது மாறாது. இது படித்திறன் அதிகரிக்கிற விரைவு, இது படித்திறன் மாறாத விரைவு, இது படித்திறன் குறையிற விரைவு. அப்ப இது விரைவு படித்திறன் மாறாத விரைவு விரைவணும். ஏன்னா புவியீர்ப்பு மாறாட்டி இங்க படித்திறன் மாறப்படாது. இந்த விரைவுக்குரிய படித்திறன் புவியீர்ப்பு. இது பந்து தரையோட மோது படைக்கு இருக்கிறவரும் அதைத்தான் நான் பி என வரை போட்டேன். இப்போ மோது பட்டோட பந்து தெறிக்கும், தெறிக்கிற வேகம் மைனஸ். தெறிக்கிற வேகம் மைனஸ் என்ன, படையக்கு எந்த வேகம் இருக்குதோ தெறிக்கைக்கு அதே வேகம் மைனஸ் இருக்கும். அப்ப இந்த பெருமானம் என்ன இருக்குன்னா தெறிக்கைக்கு இருக்கிற வேகம் படையக்கு இருக்கிற வேகத்துல பெருமானமே மைனஸ் இருக்கும். தெறிக்கை மைனஸ் பி. சரி, எனக்கு கீழே இருந்து பந்து மேல போக போதா இந்த வேகம் குறைஞ்சு பூஜ்ஜியம் ஆகணும்.
எனக்கு கீழே இருந்து வந்து மேல போய்க்க வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும் மைனஸ். கீழ் நோக்கின வேகத்தை பிளஸ் நடத்தா மேல் நோக்கின வேகம் மைனஸ். அப்ப இதுதான் வேகத்துல பூஜ்ஜியம் இருந்தா மேல இருந்தா வேகம் பிளஸ், கீழே இருந்தா வேகம் மைனஸ். வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். ஆனா அதே படத்துல தான் வரும். இதே சாவிதான் இங்கே வரும். இங்க வர சாவியில பிரமாணம் டீட்டாவா இருந்தா இவருக்குரிய சாவியில பிரமாணம் என்ன இருக்கும்? டீட்டா இருக்கும். அதே படத்துல தெரிக்கிற வந்து திருப்பி அதே இடத்துக்கு போகும். சரியா? அப்ப அதே படத்துல வரும். இனி மேல போன வந்து திருப்பி கீழே வரும். இப்ப மேல போன வந்து திருப்பி கீழே வருதா இருந்தா அதே மாதிரி என்ன செய்யணும்னா பூரண முழுமையான மூலிகையா இருந்தா இவற்ற வேகத்தின் பிரமாணம் திருப்பி பிளஸ் அதிகரிக்கும். மேலே இருந்து கீழே வர வேலைதான் இதுல இருந்து விடப்படும். திருப்பி கீழே இருந்து மேல போற வேலைதான் இதுல இருந்து விடப்பட்டு மைனஸ்ல வேகம் அதிகரிக்குது. அதே படத்தில் வரும் புதிய பேப்பர். மேல போனது திருப்பி கீழே விளைவிக்க வேகம் அதிகரிக்கணும். படித்திறன் மாறாக வேகம் அதிகரிக்கணும். படித்திறன் மாறாக வேகம் அதிகரிக்கும். திருப்பி அதே மாதிரியே முதலாம் கட்டம் வந்தது மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து தெரிச்சா மைனஸ் வரும். அப்படி தெறிக்க வர மைனஸ் வரும். அப்படி எங்க வரும்? கீழே வரும். அப்ப பூரண முழுமையான மூலிகைக்குரிய வேக நேர வேலை கேட்டார். இந்த வேகம் என்ன படைக்கை தெறிக்கைக்கு இதே படித்திறனோட இந்த வேலை இதே சாயோட இந்த வேலை வந்து கொடுக்கும். சரி, இதுல வார இந்த சாவி டீட்டாவா இருந்தா இதுல வார இந்த சாவி டீட்டாவா இருக்கும். இந்த மாதிரி இதுக்குரிய வேக நேர வேலை பூரண முழுமையான மூலிகையா இருந்தா இதற்குரிய வேக நேர வேலை இந்த வேலை இருக்கும். இதே மீள்தன்மை ஆனா மூலிகை இல்லையா இருந்தா மீள்தன்மையற்ற மூலிகையா இருந்திருந்தா பந்து தரையோட படைக்கு இருக்கிற வேகத்துக்கு பார்த்து தெருக்கேக்கு இருக்கிற வேகம் குறைவு. தெருக்கேக்கு இருக்கிற வேகம் குறைவா இருந்தா அடுத்த கட்டம் தெரிச்சு மேல போனது பழைய இடத்துக்கே போகாது. ஏன்னா வேகம் குறைஞ்சிட்டு பழைய இடத்துக்கு போகாது. திரும்பி கீழே திரும்பி கீழே விலைக்கு முதலாம் கட்டம் தெருக்கேக்கு இருந்த வேகம் தான் அடுத்த கட்டம் தரையில படைக்கு வரும். அப்ப இது தெருக்கேக்கு இருந்த வேகமா இருந்தா இதிலும் பார்த்து இந்த வேகம் குறைவு. ஆனா இங்க வாழ்வதும் அதே வேகம் தான் பெறணும். அது திருப்பி இருக்க குறிப்பாகும். இப்ப இது நேரம் கொண்டு அதற்குரிய வேக நேர வேலை பூரண முழுமையான மூலிகைக்கு இந்த வேலை இருக்கணும். சரியா? பந்து பூரண முழுமையான மூலிகை நிகழ்த்தியா இருந்தா பூரண முழுமை மூலிகை இந்த பந்து பூரண முழுமையான மூலிகை நிகழ்த்தியா இருந்தா அதுக்குரிய வேக நேர வேலை இந்த மாதிரி வரும். இந்த வேலை வீட்டை படத்துல புவிய பெறம்பொருள் மாறாது. இப்ப இதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேரம் இருந்தா இந்த இயக்கத்துக்குரிய இடப்பெயர்ச்சி நேரம். சரியா? இந்த இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி நேரம் நாளுக்கு தரையைத்தான் ஆரம்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தரையை பூச்சியை நம்ம எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல பந்து எச்சு இடத்துல இருக்குது. அப்படிதான் பூச்சியத்தனமா இருந்தா ஆரம்பத்துல பந்து வந்து எச்சு இடத்துல இருக்கு. இது மேலே இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும்? இடப்பெயர்ச்சி குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். ஆனா மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிக்கிறா இருந்தா இடப்பெயர்ச்சி நேர படித்திறன் அதிகரிக்கணும். படித்திறன் அதிகரிக்கும் மாதிரி தான் இருக்கும். மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். படித்திறன் அதிகரிக்கணும். அதுல இங்கே இருந்து வளர்த்துக்கு இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாகும். ஏன்னா இதைத்தான் நான் ஆரம்பத்தில் நடத்த தரையில இருந்து நிகழ்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கு. இனி படுற வந்து தெரிச்சு மேல போகும். படுற வந்து தெரிச்சு மேல போய்க்க அதே உயரத்துக்கு திருப்பி போகும். பூரண முழுமையான மோதிகை ஏண்டா திருப்பி மேல போயிட்டு வேகம் குறையும். இடப்பெயர்ச்சி நேரம் படித்திறன் வேகம் படித்திறன் குறையவனா இருந்தா இந்த வேலைக்கு இந்த வேலை படித்திறன் குறையவனும் பழைய அதே வேலைக்கு போகும். படித்திறன் குறையவனும் திருப்பி வந்து மேல போனா திருப்பி கீழே வரும். கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். இடப்பெயர்ச்சி குறைய வரும். அப்ப படித்திறன் கூட வரும். இடப்பெயர்ச்சி இந்த பிரமாணம் முக்கியமாகும். வேகம் அதிகரிக்கும் தரப்படுத்திறன் கூட வரும். திருப்பி என்ன செய்யணும்? மேல போகும். மேல போனா சுழற்சியா வேலை செய்யணும். இந்த வேலையை வந்து இருக்கும். இது பூரண முழுமையான மூலிகையா இருக்கீங்க. இந்த சாய்வு டீட்டாவா இருந்தா இது எல்லாத்துக்கும் உரிய சாய்வு என்ன இருக்கும்னா டீட்டாவா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா அதுக்குரிய வேகம் படையக்கு இருக்கிற வேகமும் தெருக்கேக்கு இருக்கிற வேகம் தான். அப்ப படையக்கு இருக்கிற விரைவின படுத்தணும் தெருக்கேக்கு இருக்கிற விரைவின படுத்தணும் இருக்கணும். சமநேரத்தில் இருக்கணும். அதே இங்க வேக நேர வர வேண்டிய இந்த பிறப்பை காணுவியா இருந்தா அது இந்த பிறப்பு என்ன இருக்கும்னா இச்சாரு ஆரம்பத்துல 12 வேலை வேறு. இந்த பிறப்பு என்ன இருக்கும்னா அது இச்சா தான் இருக்கு. சரியா? இந்த பிறப்பு நிபர்மான என்ன இருக்கும்னா ஏனென்றால் வேக நேர வர வேண்டிய பரப்பிட பேச்சு இவர் இங்கே இருந்து இங்க வந்தது வந்து இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துல இந்த வேலையில பரப்பிட பேச்சு திருப்பி மேல போறது மாதிரி இச்சா தான் இருக்கு. பூரண முழுமையான மோதிக்கு விளைவு இருக்குதான். அப்ப இந்த பந்து வந்து தரையோட பட்டுப்பட்டு மோதி திருப்பி அதிக விதத்துல பின்னதைக்குமா இருந்தா அதே கதியோட பின்னதைக்குமா இருந்தா அவருக்குரிய வீட்டி கிராம் இந்த மாதிரி அதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேரவே இந்த மாதிரி வரும்.
அதுக்குரிய ஆறுமுகல் நேர விளைவு எப்படி வேறுபட்ட மாதிரி ஒரு பெருமாறும் ஆறுமுகல் நேர விளைவு நீங்க உருவாகும் இதை நோட் பண்ண இதில் நான் இருக்கிறது வேக நேர விளைவு பேச்சு நேர விளைவு இந்த பந்தின் இயக்கத்துக்குரிய ஆறுமுகல் நேர விளைவு எப்படி வேறுபட்ட வேலை நீங்க உருவாகும் சரிதான் இங்கே இதுக்குரிய ஆறுமுகல் நேர விளைவு எப்படி வேறுபடுகிறோமா இருந்தா ஆறுமுகல் நேர விளைவு இதை அழைக்கிறேன் நோட் பண்ணியா இருந்தா கீழே சொல்றது கூட நோட் பண்ணி கொடுக்கும் ஆறுமுகல் நேர விளைவு ஆறுமுகல் நேர விளைவு எப்படி வேறுபடும் சொன்னா இது நான் சொன்னா பூரண மீள்தன்மையான மோதுகை பூரண மீள்தன்மையான மோதிக்கையா இருந்தா எந்த மோதிக்கையா இருந்தாலும் இவருக்குரிய ஆறுமுகன்றது புவியீர்ப்பு பெயர்முகள் இதற்குரிய ஆறுமுகன்றது புவியீர்ப்பு பெயர்முகள் புவியீர்ப்பு பெயர்முகள் எப்பயும் கீழ் நோக்கித்தான் இருக்கும் அந்த பிரமாணம் மாறாது புவியீர்ப்பு பெயர்முகள் வந்து எப்பயும் கீழ் நோக்கித்தான் இருக்கும் அந்த பிரமாணம் மாறாது இப்ப இந்த கீழ் நோக்கின காவிக்கணைங்கிற பிளஸ் ஆனதா கீழ் நோக்கின ஆறுமுகள்ல பிளஸ் ஆகும் அப்ப உண்மையிலே இந்த வரைகின்ற ஆறுமுகல் பிரமாணம் புவியீர்ப்பு பெயர்முகள் பிளஸ்ல மாறாத மாதிரி இப்படித்தான் நீ வேலை இருக்கும் சரியா இந்த புவியீர்ப்பு பெயர்முகல் பிரமாணம் பிளஸ்ல மாறாது இப்படித்தான் வேலை உண்மையிலே புவியீர்ப்பு பெயர்முகள் மாறாது ஆனா உண்மையிலேயே தரையோட மோதுப்படைக்கு அந்த டைமையும் எடுத்து கன்சிடர் பண்ணி விளைவிக்கிறோம்னா இருந்தா ஆறுமுகல் பிரமாணம் மாறும் தரையோட மோதுப்படை ஏனென்றால் இந்த பந்து வழியில இயங்கிக் கொண்டு வெளியே இவரில் ஆகிற விசையின இருக்கும் நிறை இந்த பந்து வழியில இயங்கிய இவரில் ஆகிற விசையின பிரமாணம் நிறை வழியில இயங்கியக்கு இந்த பந்தின் ஆரம்புகள்லாம் ஜி ஏனென்றா ஆரம்புகள் சொன்னான் விலையில் விசையின் பெருமானத்திற்கு மொத்தத்தில் வழியில இயங்கியக்கு என்ன இருக்கும் விலையில் விசையின் பெருமானம் எம்ஜி பிரிவின் பெருமானம் எம்மான பிரிக்கா வழியில இயங்கியக்கு இவருக்கு யாரும் போன்ற பெருமானம் ஜி என்றுதான் வரும் ஏற்றுக்கொள்றீங்களா வழியில இயங்கியக்கா இவற்றை யாரும் போன்ற பெருமானம் ஜி இப்ப இந்த பந்து தரையோட மோதல் படைக்கு இவர்ல நாட்டுற விசையில வருமானம் எம்ஜி மட்டும் இருக்காரு ஏன் தரையோட மோதல் படைக்கு இவர்ல நாட்டுற விசையில வருமானம் எம்ஜி மட்டும் இருக்காரு ஏன் சொல்லுவா ஏனென்றால் இவருக்கு நிறைந்த பிரமாணத்தோட தரையோட மோதல் படைக்கு மறுதாக்கத்தின் பிரமாணம் இருக்கு தரையால வழங்கப்படுற மறுதாக்கம் இருக்கு இந்த பந்துல வார விசைன்னு சொல்றோம் அப்ப பந்துல வார விசையில வருமானம் நிறையோட மறுதாக்கம் பிறப்பதா இருந்தா இப்ப பந்தின் ஆரம்பம்னு சொன்னா விளைவு விசைக்கு மொத்த திணிவான நீ பிரிச்சிருக்க வரும் இப்ப விளைவு விசையில பிரமாணம் உண்டா எம்ஜியில இருந்து ஆன கணிக்க வரும் அதெல்லாம் நீ திணிவாளையம் பிரிச்சிருந்தா இப்ப வந்து நார்மல் வரும் இது எப்படின்னா தரையோட மோது போற டைம்ல இந்த பிரச்சனை தரையோட மோதுற டைம்ல இப்ப தரையோட வந்து மோது படையக்கு மோதினாலும் மோதிக்கிறாங்கனாலும் எம்ஜி மாறாது ஓகே இருக்கட்டும் ஆனா மரதாக்கம் மாறும் சரியா இருந்த பிரமாணம் இதுகள் மாற போறது இல்லை ஆனா தரையோட மோது போற டைம்ல மரதாக்கம் என்ன செய்ய மாட்டேன் மாறும் தரையோட மோது படையக்கு எப்படி மரதாக்கத்தின் பிரமாணம் மாறுபடும் தரையோட மோதி அந்த பந்து தரையோட மோதி முட்டு போடுற டைம்ல மரதாக்கம்
அந்த டைம்ல மட்டும் இருக்காது. அடிபட்டு நசிஞ்சு கொண்டு போயிட்டு மறுநாள் கூடிக்கிட்டு போயிடும். தரையோட முட்டு போட்டு நசிஞ்சு கொண்டு போயிட்டு மறுதாக்கத்தின் வருமானம் அதிகரிச்சு கொண்டு போயிடும். மறுதாக்கத்தின் வருமானம் அதிகரிச்சு கொண்டு வருதா இருந்தா மறுதாக்கத்தின் வருமானம் அதிகரிச்சு கொண்டு வருதா இருந்தா விளைவு செய்த வருமானம் என்ன செய்யப்பட்டா குறைஞ்சு கொண்டு போயிடும். விளைவு செய்த வருமானம் குறைஞ்சு வருதா இருந்தா ஆரம்ப வருமானம் அதிகரிச்சு கொண்டு போயிடும். கழிவற வருமானம் கூடினா மொத்த பிரமாணம் குறையும். அப்ப ஆரம்ப வருமானம் என்ன செய்யணும்? அதிகரிக்கவும். சரி, மரதாக்கம் அதிகரிக்க கழிவற வருமானம் கூட இது குறைஞ்சா ஆரம்ப வருமானம் குறையும். ஆரம்பத்தில் மாதிரி கழிவற வருமானம் கூடினா மொத்த பிரமாணம் குறையுன்னு சொன்னா அந்த பிரமாணம் தான் இருக்கு. அப்ப இது குறையும். ஆரம்பத்தில் அடிபடுற டைம்ல அதாவது அடிபட்டு பந்து தரையோட நசிஞ்சு கொண்டு போய்க்கு மரதாக்கம் அதிகரிச்சு கொண்டு வரும். எந்த பந்து தரையிலிருந்து விடுபட்டு கொண்டு வரைக்கும் மரதாக்கம் குறைஞ்சு கொண்டு வரும். அடிபட்டு கிளம்பிக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்க போகுது. அடிபட்டு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துல நாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரமா ஸ்லோ மோஷனா கட்டியா இருந்தா அடிபட்டு பந்து நசிஞ்சு கொண்டு போயிட்டு வரதாக மதியாச்சு கொண்டு வரும். அடிபட்டு பந்து மேலே வந்து கொண்டிருக்க மரதாக்கம் குறைஞ்சு கொண்டு வரும். மரதாக்கம் அதிகரிச்சு கொண்டிருக்கீங்க ஆரம்பங்கள் ஒரு மனம் குறையும். எம்பியில பெருமானம் மரதாக்கத்துக்கு சமனாக கிடையாது. மரதாக்கம் அதிகரிச்சு நிறைக்கு சமனாக இருந்தா ஆரம்ப இடத்துல பூச்சியமாகும். அதுல பார்க்க மரதாக்கம் கூடினா ஆரம்ப பெருமானம் மைனஸுக்கு போகும். இதுதான் அந்த முதலாம் கட்டம் அடி விழுகிற டைம் இருந்தா அந்த அடி விழுகிற டைம்ல மரதாக்கம் குறைஞ்சு பூஜ்ஜியமாகி கீழே இருக்குது. பிறகு பந்து விடுபடையுது. இந்த பந்து முட்டுப்பட்டு கொண்டு போய் தான் மரதாக்கம் அதிகரிச்சு போகும். முட்டுப்பட்டு நசிஞ்சு கொண்டு போய் பந்து தரையிலே இருந்து விடுபட்டு கொண்டு வருது. மரதாக்கம் குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப மரதாக்கம் குறைஞ்சு கொண்டு வருதா இருந்தா ஆங்கோல பிரமாணம் இதே மாதிரி மாறிட்டே போகணும். பந்து விடுபடை ஏ சமன் எம்ஜி மைனஸ் ஆர் இன்டு எம் இந்த மாதிரி கொடுக்கிறா இருந்தா இப்ப விடுபட்டு கொண்டு போயிட்டு மரதாக்கத்தின் ஒரு மனம் குறைஞ்சு கொண்டு வரும். மரதாக்கத்தின் வருமானம் குறைஞ்சு வந்தா கழிவற வருமானம் குறையத்தால் இந்த மொத்த வருமானம் கூட வரும். அப்ப இனி யாரும் என்ன செய்வோம் கூடிக்கிட்டு போவோம். பாரம்புகள் கூடி பழையபடி அந்த பந்து தரையை விட்டு கிலோமீட்டர் இருந்தா பழைய இங்கே எழுவும். அப்ப அந்த பந்து தரையோட அடிப்படைக்கு பியூர் வேலை தான் வரும் ஜி. ஆனா வளமையா அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். அந்த இந்த விஷயம் எல்லாம் நுணுக்கமா கேட்கிறீங்க. ஆனா நான் நுணுக்கமா விளையாடுற மருந்து இப்படிதான் விளையாடு சரியா அடிபட்டு தெரிவிக்க இப்படிதான் விளையாடு. அதே மாதிரி அடுத்த கட்டம் அடிவில் இருக்கு. அடுத்த கட்டம் அடிவில் போதா இருந்தா அந்த அடுத்த கட்டம் அடிவில் டைம் இதே மாதிரி வீட்டு இது பூரண முழுமையான முறையா இருந்தா இதே இடத்துக்கு அதே அடிவிடும் அதே வேகமாக இருக்கும். அப்ப இதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பெருமானம் இப்ப இந்த டைம் என்ன வேற இருக்கும்னு சொன்னா பந்து இப்ப உதாரணமா இந்த டைம்னு சொன்னா மேல இருந்து கீழே வர டைம். இந்த டைம்னு சொன்னா இவர் திருப்பி மேல போய் திருப்பி கீழே வர டைம் வேற. அந்த இந்த டைம் டபுள் மடங்கா இருக்கும் இந்த டைம். அப்படியே உடம்பு இறுதியா இருந்தா இதுக்குள்ள வர டைம் ரெண்டு மடங்கு டைமா இருந்து நடங்கானதுக்காக சின்ன கூட ஏன்னா இதுல இருந்து இவ்வளவு மட்டும் வரைக்கும் அதான் இந்த வேலை. தெரிச்சு போட்டு திருப்பி வரைக்கும் அடுத்த அழுகிறோம் அதுக்குள்ள இந்த வேலையை முடியும். சரியா அப்ப இந்த மாதிரி வரும் மீறி அந்த புவியீர்ப்பு கூடிய வேலை வந்து கேட்டா தரையோட முட்டு படைக்க புவியீர்ப்பு இருக்கா உங்களுக்கு நோவலா யோசிச்சாரு வழியில ஏங்கிக்க புவியீர்ப்பு தரையோட முட்டுப்பட்டு தெருக்கேக்க ஆண்களுக்கு தான் மாறும். இந்த நேரம் சரியான குறைஞ்ச நேரம் வேலை. அதனால வளமையை அதை புறக்கணித்து தான் உங்களுக்கு வெளியே இருக்கு. அப்படி அதை விட்டுதான் வேலை இதை பற்றி கலக்கீரியா இருந்தா இதை விட்டுதான் நீ வேலை வைக்கிறோம் நேர்கோடாக விட சரி. இந்த டெல்டா டீல வருமானம் என்ன இருக்கும்னா ஒரு குறைஞ்ச நேரம் வேலை இருக்கும். ஒரு மில்லி செகண்ட் பெருசாக இருக்கும். இந்த தரையோட முட்டுப்பட்டு இருக்கு. சரியா அந்த தரையோட முட்டுப்பட்ட அடுத்த கலந்து வச்சிரும். அது நாங்க ஸ்லோ மோஷனா கலக்கிக்கு இப்படிதான் வரைய ஆறுநூறு கூடிய வரை இது ஒரு நோட் பண்ணுவோம். ஓகே
இப்ப நான் இதுல கீர்ன வேலை மீள்தன்மை ஆன மோதிரை கீரணம். இதுவே முதுகன்மை அற்ற மோதிரைக்கு வெகு நேர விலகும், இடப்பெயர்ச்சி நேர விலகும், அதே மாதிரி ஆங்கூர் நேர விலகும், இந்த விலகு குறிப்பா அப்படி ஒரு மட்டும் சரியா? என்ன கதை கேட்க அப்படி கேள்வியை மட்டும் செய்யாமல் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கருத்து நீங்க புது கேள்வி வந்தாலும் செய்ய. இந்த கேள்வி தான் பயனுக்கு வரும் இல்லை தான். இந்த கேள்வியில அனுபவம் வரும் அவ்வளவுதான். சரியா? இது எங்களுக்கு தான் பயனுக்கு வரும்னு சொல்லி இல்லை, அவனை பிடிக்க தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல நுணுக்கமா படித்துக் கொள்ளும். இந்த கேள்விக்கு இப்படி எழுதுற நோக்கமா இருக்காம இந்த கேள்வியில நிறைய விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லா காய்ச்சி கொள்ளுவோம் இருக்கிற விஷயத்த ஃபுல்லா நோக்கமா. அந்த மாதிரி தான் நீங்க எல்லா வேற கேள்வியும் செய்து பார்ப்போம். எல்லா கேள்வியும் சும்மா கேள்விக்கு இப்படி எழுதுறேன்னு சொன்னா அது பொருத்தமான முறை. வீட்டுல படிக்க எவ்வளவுத்துக்கு துல்லியமா, எவ்வளவுத்துக்கு விளக்கமா அதுக்குள்ள இருக்கிற கேள்வியில அலசி ஆராயிராமோ அந்த வேலை அலசி ஆராயிரும். சரியா? அந்த கேள்விக்கு விட எழுதுறதா இருந்தா அது ஸ்கீமையை பார்த்து நீ விளங்கி இருக்கலாம். அதுக்கு இருக்கிற விஷயங்கள் செய்யணும், நிறைய ஆராய்ச்சி வைக்க இதே மாதிரி இப்படி கேள்வி வரும், இதை விட புதுசா என்ன கேட்கலாம் மாதிரி நீ ஏன் செய்யலாம்னா கேள்வியை யோசிச்சு கொள்ளலாம். ரைட்? இப்ப மீள்தன்மை அற்ற மோதுது, அதாவது பூரண மீள்மை அற்ற மோதுது இந்த இயக்க சக்தி காக்கப்படாது. அதுக்குரிய வரைமுறைகளோடு இந்த பந்து கையோட மோதுபட்டு வளமையா நடக்கிற மோதுகை எல்லாம் மீள்தன்மை அற்ற மோதுனால வளமையா நடக்கிற மோதுகை என்ன கட்டாயம் படுத்துற விஷயம் இருக்கும், அடிப்படைக்கு ஒளிச்சக்தி வரும், சவுண்ட் வரும், அதனால கட்டாயம் சக்தி இழக்கப்படும். சரி, இதுக்குரிய மீள்தன்மை அற்ற மோதுகைக்குரிய வேக நேர மீள்தன்மை அற்ற மோதுகைக்குரிய வேக நேர விலகு எப்படி வேறுபடுவாகும். கீழ் நோக்கிய வேகத்தையே பிளஸ் எடுத்துக் கொள்வோம். மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். ஆரம்ப வேகம் பூஜ்ஜியத்திலிருந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்கணும். ஆனா வளமை மாறியே புவியியல் பரப்புகள் மாறாது, படித்திறன் மாறாமையே வேகம் அதிகரிச்சிருக்கணும். கீழ் நோக்கின வேகம் பிளஸ் எடுத்தால படித்திறன் மாறாம வேகம் அதிகரிச்சிருக்கணும். ஓகே, இது என்ன இருக்கும்னா ஆரம்பத்துல தரையோட முதலாம் கட்ட மோதுகை நடக்க வரவு, தரையோட முதலாம் கட்ட மோதுகை நடக்க வரவு உங்களுக்கு வழியா வளரணும். நான் கீழ் நோக்கின வேகத்தை பிளஸ் எடுத்துக்கிறேன், அப்ப மேல் நோக்கின வேகம் மைனஸ். அடிபட்டு தெறிக்கு மேல இருந்தா மைனஸ் வரும். ஆனா தெறிக்கிற வேகம் இந்த வேகத்தின் பிரமாணத்தில் பாரு. உதாரணமா இதை நான் இப்ப 50 பிரமாணத்துல இருந்தா அதிலும் பார்க்க தெறிக்கிற வேகம் என்ன இருக்கும், குறைவா இருக்கும். சரியா? தெறிக்கிற வேகம் என்ன இருக்கணும், குறைவா இருக்கணும். அதை மைனஸ் இருக்கணும். சும்மா இருக்கிற 50 இருந்தால் 30 இருக்கும், குறையும். அப்ப 50ஆம் கட்டம் அடிப்படைக்கு இருக்கிற வேகம் 50 தெற்கேக்கு இருக்கிறவங்க 30. ஆனா இது மேல போகும், அதே இடத்துக்கு போகாது. மேல நேற்றம் ஒரு வேணும் சக்தி இழக்கப்படுறது வேறு குறைஞ்சிருக்கும். திருப்பி கீழே விலைக்கு வளர்ச்சியில சேர்த்து புறக்கணிக்கப்படுதா இருந்தா தெறிக்கிற வேகத்திலேயே திருப்பி கீழே வேணும். ஆனா இரண்டாம் முதல் நடந்த அப்புறம் தெறிக்கிற வேகம் இன்னும் குறையும். ஆக இது முதலாம் கட்டம் தெறிக்கிற வேகம், அந்த வேகத்துல திருப்பி என்ன செய்யணும், கீழே இருந்து மேல போய்க்க வேகம் குறைய வேணும். படித்திறன் மாறாம வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். தொடர்ச்சியா என்ன செய்யணும், வேகம் மேலே இருந்து வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். இதே படத்திற்கு இதுல என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம் இங்க வரும். வடத்தில புறக்கணிக்கப்படுதா இருந்தா அதே நேரம் ഇതിന്റെ சாய்ந்த பிரமாணமும் ഇതിന്റെ சாய்ந்த பிரமாணமும் சமனா இருக்கும். ஏன்னா இங்க வர வேண்டிய படத்துல புவியியல் பேரம்புகள், புவியியல் பேரம்புகள் என்ன செய்யாது, கடைசி மட்டும் மாறாது. ரைட்? இனி அடுத்த கட்டம் இரண்டாம் மோதல கேட்க தெளிக்கிறா இருந்தா இதுல பார்க்க வேகம் குறைவா இருக்கும், இதுல பார்க்க வேகம் குறையும். இப்ப குறைஞ்ச வேகத்துல தெரிக்கும், இதே சாய்வோட வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும், வேகம் அதிகரிக்கும். ஏன்னா கீழே இருந்து மேல போனா வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும், திருப்பி என்ன செய்யணும், கீழே வரும். முதலாம் கட்டம் போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு தான் இருந்தா அடுத்த கட்டம் தெரிவிக்க என்ன செய்யணும்னா போகும், இன்னும் கொஞ்சம் நான் வகுப்புகள் அடுத்த தெரிவிக்க போகும், கொஞ்சம் நான் வகுப்புகள் அடுத்த தெரிவிக்க இன்னும் கொஞ்சம் நான் வகுப்புகள் அந்த மாதிரி போக போக எனக்கு குறைஞ்சு போயிடும். அதே இடத்துல மோத நடக்கும். நான் கொஞ்சம் தெரிவிக்க வேண்டியிருக்கேன். அதே இடத்துல என்ன செய்யும், ஒரு அடிபடும் திருப்பி போகும், கொஞ்சம் இடத்துல திருப்பி அடிபடும் திருப்பி கொஞ்சம் திறம் போகும், திருப்பி அடிபடும் இன்னும் கொஞ்சம் திறம் போகும், திருப்பி அடிபடும் இன்னும் கொஞ்சம் திறம், திருப்பி அடிபடும் இன்னும் கொஞ்சம் திறம். இப்படித்தான் பழமையான போல இருக்கும். பந்தோண்டு நீங்க மேலே இருந்து விடுவிச்சு விட்டா அடிபட்டு 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 கடைசியில தரையிலேயே முட்டுப்பட்டு கொண்டே மோதுப்பட்டு கடைசியில பூஜ்ஜியமா. ஏன்னா அங்க கட்டாயம் சக்தி இழக்கப்படும். நான் ஏற்கனவே இருக்கிறது மீள்தன்மையான மோதுக, அதுல இயக்க சக்தி காக்கப்படுதா இருந்தா தரையோட மோதுப்படுற விதத்திலேயே தெரிச்சிருந்தா வேற அப்படி வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணி பார்த்து விட்டா விடுதலை முடியுது. இனி திருப்பி என்ன இருக்கும், இது அடிபட்டு தரிக்கிற குறைவா இருக்கும். அவர் திருப்பி வேகம் என்ன செய்யணும், குறைஞ்சி பூஜ்ஜியமாகி அதிகரிக்கணும். சரி, இதே தான் திருப்பி இங்கே வருவோம், திருப்பி அடிபட்டு தெரிக்கிறவங்க குறைவா இருக்கும். அப்படி இந்த மாதிரி வருவோம், இந்த மாதிரி வருவோம், இந்த மாதிரி வருவோம்.
ஒரு வரைய முடியும் ஒரு இடத்துல. சரியா? எல்லாத்துக்குமே சாய்வு என்ன இருக்கும்னா சொன்னாரு. இது பாருங்க வீடெண்ணை அற்ற முதுகை வெறும் குறைஞ்சு குறைஞ்சு போகும். இப்ப இதிலே இருந்து இவ்வளவு நேரம் என்ன இருக்கும்னா முதலாம் கட்டம் தரையோட மோது போற நேரம். இதிலே இருந்து இவ்வளவு நேரம் திருப்பி மேல போற நேரம். இதிலே இருந்து இவ்வளவு நேரம் இரண்டாம் கட்டம் தரையோட மோது போற நேரம். அப்ப இதுல இந்த நேரத்திலும் பார்க்க இந்த நேரம் என்ன இருக்கும்னா கூட வேற அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சும்மா வேற இருக்கிற நோட்டு வேற பிரிப்பாளமா இருக்கு. இதிலே இருந்து இந்த நேரத்திலும் பார்க்க இதிலே இருந்து இந்த நேரம் கூட வேற ஏன் முதல் நிறைய தூரத்துல இருந்து வந்துடுது. பிறகு விளம்பரம் கொஞ்சம் தூரத்துல போகுது. திருப்பி அதுக்குள்ளேயே ஏற்க முடிக்க கூடாதுன்னா இந்த நேரமும் இந்த நேரமும் சமனாதான் இருக்கு. ஏன்னா மேல போறதுக்கான நேரம் திருப்பி கீழே வரதுக்கான நேரம் தான். ஆனா திருப்பி அடுத்த கட்டம் நேரம் குறைஞ்சிட வேண்டும். சரிதா? என்ன போயிட்ட குறைஞ்சு குறைஞ்சு போகுது போ நேரம் குறைஞ்சு குறைஞ்சு போகும். ஆனா மேல் நோக்கி நேக்கத்துக்கான நேரமும் கீழ் நோக்கி நேக்கத்துக்கான நேரமும் சமனா இருக்கு. எப்ப வழித்திரை செய்யலாம் இருக்கிறார். அப்ப இந்த நேரத்திலும் பார்க்க இந்த நேரம் கூட இருக்கணும் தெரிய வரும். இந்த நேரம் இதுக்கு சமத்தான் இருக்கணும். இவ்வளவு என்ன இருக்குன்னா இரண்டாவது முடியறதுக்கான நேரம். இரண்டாவது சொல்றது முதலாம் கட்டம் தெளிவோட மோது நடந்து முடிஞ்ச பிறகு மேல போய் கீழே வர நேரம். அடுத்த முழுமையான மோதிய முழுமையான நேரம் வந்து கூட வேற நேரம் கூட போகும். ஓகே உனக்கு விளங்கி அப்படி இடப்பெயர்ச்சி நிலைகள் இருக்கும். சரியா? இந்த பூரண இந்த மீளமேற்ற மோதியக்கூடிய இயக்கத்துக்கு ஆகப்படாது. இதுக்குரிய இடப்பெயர்ச்சி நிலைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரையத்தான் ஆரம்பத்தனமானது. அப்ப ஏற்கனவே இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்குது. தலைக்கு மேல் இடப்பெயர்ச்சி பிளஸ் எடுத்துக்கொண்டா ஏற்கனவே வெற்றி ஆரம்ப இடப்பெயர்ச்சி எச் தரை இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். அப்ப மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்குது. இப்ப வரவில்லை படித்து அதிகரிக்கணும். வரவில்லை படித்து அதிகரிக்கணும் அந்த வரவில்லை. பிறகு கீழே இருந்து மேலே போயிட்டு இடப்பெயர்ச்சி கூட வேணும். வேகம் குறைய வேணும். அவ படித்திறன் குறைய வேணும். இப்ப வரவில்லை வருவோம். படித்திறன் குறைய வேணும். அதே நேரம் பாருங்க இதுல இன்னொரு விஷயம் மட்டும் கேட்கலாம். இதுல முடிய கேட்கிற கோணத்திலும் பாருங்க இப்ப இருக்கிற கோணம் என்ன இருக்கும் குறைவா இருக்கும். ஏன்னா படைக்கு இருக்கிற விதத்துல பார்க்க தெளிக்க இருக்கிற விதம் குறைவு. அப்ப இந்த வரை இந்த படத்துல குறைவா இருக்கும். இந்த படத்துல பார்க்க எண்ணிக்கிற ஒரு படத்துல குறைவு. சரியா? இந்த ரைட். அதே நேரம் இப்ப இதுல இருந்து மேல போயிடுது. இதுல இருந்து நீங்க போனா வேகம் என்ன செய்யுது குறைஞ்சி பூஜ்ஜியமாயினா படத்துல குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். மேலே இருந்து கீழே வந்தா வேகம் அதிகரிக்க வேணும். வேகம் அதிகரிக்க வேணும் படத்துல என்ன செய்யணும் கூட வேணும். இப்ப இந்த சாய் தான் நான் சொன்னா அல்பானவன். இந்த அல்பான பிரமாணம் சீட்டாலும் பார்க்க அல்பான பிரமாணம் என்ன இருக்கணும் குறையும். அடுத்த வருடம் மோதி திரைக்க போதா இருந்தா இதிலும் பார்க்க என்ன இருக்கும்னா சாய உறவா இருக்கும். இதிலும் பார்க்க சாய உறவா இருந்தா வேற என்ன இருக்கும். ഇതിന്റെ സായം അൽപാതാണ് തിരക്കവും பரவலும் சரி. இந்த டைம் இன்டர்வல் பார்க்க இந்த டைம் இன்டர்வல் கூட இருக்கும். இந்த மேல போய் திருப்பி உடஞ்சிடும். அப்படி ஒவ்வொரு கட்டம் மோதல் நடக்க அப்படி வேற இந்த வேலை இடப்பெயர்ச்சி நேர சரியா? இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் இந்த வேலை வரும். தரையத்தான் ஆரம்பத்தான அடுத்த வேலை அந்த வேலை வரும். மேலே இருந்து வரைக்கும் வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிச்சு இந்த வேலையை படுத்து அதிகரித்து தான் இடப்பெயர்ச்சி உடைய வரும். இதை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னா அது இதுல வேகம் படுத்தினம் வந்து பிளஸ்ல போகுது. அப்ப இங்க படுத்தின பிளஸ்ல கூடிக்கணும் வேற வேகம் பிளஸ்ல இங்க வேகம் பிளஸ்ல கூடினா இங்க படுத்தின பிளஸ்ல கூட வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் தரையை ஆரம்பத்தனம் அழுக்காம இதை ஆரம்பத்தனம் அழுத்திருந்தா அப்படி இருக்கலாம். நான் தரையை ஆரம்பத்தனம் அழுத்தாலும் நீங்க அந்த மாதிரி யோசிக்கலாம். இதே ஆரம்பத்தனம் அழுத்திருந்தாப்பா இதுக்கு ஏற்ற மாதிரி இதை பிரிக்கலாம். ரெண்டு வேகம் நேரில் அதிகரிக்க இங்க படுத்தின நேரில் அதிகரிக்குது. இப்ப இது வேகம் மறையில உடஞ்சா படுத்தின மறையில அப்படிக்கலாம். நான் நீங்க தரையத்தான் ஆரம்பத்தனம் அழுத்தினேன். இப்ப வேற இந்த மாதிரி தரை ஆரம்பத்தனமா இருக்கு. இதே மாதிரி வேறுபுரிய ஆறுமுகன் நிறைவேறு. சரியா? ஆறுமுகன் நிறைவேறு. வேறுபுரிய ஆறுமுகன் நிறைவேறுகிறீங்களா இருந்தா மேலே இருந்து மட்டும் கேட்ட புவியீர் பேரம் கொண்ட வருமானம் தான் என்ன இருக்கணும் மாறாகும். புவியீர் பேரம் கொண்ட வருமானம் மாறாக இருக்கும். ஆனா ஒவ்வொரு கட்டமும் அடிப்படைக்கு என்ன செய்யும்? அந்த ஆறுமுகன் வருமானம் குறைஞ்சு மைனஸ்ல போய் கூட சொன்னோம். குறைஞ்சு மைனஸ்ல போய் கூட வரும். அடுத்த கட்டமும் குறைஞ்சு மைனஸ்ல போய் கூட வரும். ஆனா குறையிற வருமானம் என்ன இருக்கணும் குறைஞ்சிருக்கும். வேகம் குறைஞ்சால அந்த அடி குறைவாக தான் வரும் மரதாகும். அடுத்த கட்டம் என்ன செஞ்சிருக்கும்? இன்னும் குறைஞ்சிருக்கும்.
அப்படி போக என்ன செய்ய சொன்னா அந்த ஜீன வருமானம் மரதாபத்தின் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது போறதால இந்த மாதிரி ஒரு பேர் என்ன புவியீர்ப்பு பேரங்கள் பிளஸ் இருக்கு மாறாங்க இதுக்கு இருந்தது மீள்தன்மை ஏற்ற போது இயக்க சக்தி காக்கப்படாது மீளன்மை ஏற்ற போது ஒரு நோட் பண்ணுவாங்க மீளன்மை ஏற்ற போது சரி ஓகே இப்ப 2004 வெளியே பேர் நான் இந்த கேள்விக்கு மட்டும் முடியாததா இருந்தால் மீடியா எல்லாம் இருக்காது அதோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தான் உங்களுக்கு யூசமா இருக்கு 2004 கேள்வி போட் அழிக்கப்பட்டார் பதினோரு கிலோகிராம் தெளிவுள்ள சிறிய பந்து ஒன்று டீசவன் பூஜ்ஜியத்திலே ஓய்விலிருந்து கிடை தரை மீது போடப்படுகிறது பந்து தொடக்கத்திலே தலையிலிருந்து ஏற்றிடத்தில் இருந்து அடைவுகளை ஒவ்வொரு மோதுகைக்கும் பின்னர் அது நிலைக்குத்தாக பின்னடைக்கின்றது அப்ப ஒரு பந்து இப்ப நான் கதைச்ச மாதிரி ஒரு பந்து ஏற்று இடத்துல மேலே இருந்து விடுவிக்கப்படுது ஒரு எச்ச நிறத்துல பந்து மேலே இருந்து விடுவிக்கப்படுது அந்த பந்துக்குரிய ஆரம்ப விதங்கப்பட்டது பூஜ்ஜியம் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது T7 பூஜ்ஜியம் அந்த பந்து விடுவிக்கப்படுது விடுவிக்கப்படுது அந்த விடுவிக்கப்படுற துணிக்கக்கூடிய வேகம் பூஜ்ஜியம் பந்தின் வேக நேர விலகை ஒரு வேக நேர விலகை ஒரு பகுதி முடிவில் காணப்படுகிறது அப்ப இந்த பந்தின் இயக்கத்துக்குரிய விடி கிராஃப் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த பந்தின் இயக்கத்துக்குரிய வேக நேர எழுதப்பட்டிருக்கு அதுல முக்கியம் நீ அழக பார்க்கணும் இங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் மீட்டர் செகண்ட் சில நேரம் நிமிடத்தில் எழுதுவான் அதை நீங்க பார்த்து அந்த எஸ்ஏ டைம்ல கவனிக்கணும் இது வேகத்துல பூஜ்ஜியத்துல முதல் பாருங்க மறையில தான் வேகம் அதிகரிக்குது அதே நமக்கு என்ன விளம்பரம் இருந்தா கீழ் நோக்கின வேகத்தை மைனஸ் நடத்திருக்கான் சரியா கீழ் நோக்கின வேகத்தை மைனஸ் நடத்திருக்கான் இந்த ஆரம்பத்துல மேலே இருந்தா கீழே போகும் அப்ப கீழ் நோக்கின வேகத்தை மைனஸ் ஆடத்தா மேல் நோக்கின வேகத்தை பிளஸ் ஆடத்திருக்கான் கீழ் நோக்கின வேகத்தை பிளஸ் ஆடத்து வேற இருக்கான் அவன் கீழ் நோக்கின வேகத்தை மைனஸ் ஆடுறான் அவன் மேலே இருந்து கீழே வரைக்கும் அது என்ன வேகம் தரையில படைக்கு இந்த பந்துக்கு என்ன வேகம் இருக்கு இந்த வேலையை சொன்னான் தரையில படைக்கு இந்த பந்துக்குரிய வேகம் என்ன இருக்கும்னா 30 தரையில பட்டு தெருக்கேக்கு இருக்கிற வேகம் தான் என்ன இருக்கும்னா இந்த மேல வர வேகம் இருக்கும் தரையில பட்டு தெருக்கேக்கு இருக்கிற வேகம் தான் இந்த இடத்துல வர வேகம் அந்த பிரமாணத்துல பட்டுக்கொள்ளும் 20 அப்ப இது மீளன்மையான பூரண மீளன்மையான மூலிகை இல்லை 30ல படுகுது ஆனா தெளிக்கிற பிரமாணம் 20 சரி சரி அடுத்த கட்ட வேலை கொண்டா இந்த வேகத்தின் பிரமாணம் குறைஞ்சு பூஜ்ஜியமாகும் இதே 20 பிரமாணம் தான் இங்க இருக்கு ஏன்டா வந்தது பட்டது 30 தெளிக்கிறது 20 இருந்தா போயிட்டு திரும்பி தலையில மலைக்கு இருக்கிறதும் 20 தான் இருக்கு அப்ப இந்த பெருமானம் என்ன இருக்கும் 20 இந்த பெருமானம் 20 திருப்பி அடுத்த கட்டம் தெளிக்கிறவங்க என்ன இருக்கும் 20 முறை வேலை அடுத்த கட்டம் தெளிக்கிறவங்க 20 முறை வேலை இருக்கும் இப்ப இதான் என்ன இருக்கும்னா 2ஆம் மோதிகைக்கான நேரம் வேலை இது 1ஆம் மோதிகைக்கான நேரம் அது திருப்பி வேற இருந்தா இந்த விதத்தில் வருமானம் குறைஞ்சு பூஜ்ஜியமாய் மைனஸ் ஐம்பது வரும் இதே விதம் தான் இங்கே விரவணும் திருப்பி தெளிக்கிற வேலைக்கும் கூட வேலை போகணும் திருப்பி இதே மாதிரி வேலை போகணும் இதே மாதிரி வேலையை வந்து கொண்டு போகணும் கொஞ்சம் தான் கறி காடு சொல்லப்படுது சரியா இந்த வெட்ட குறைவாதத்துக்கு கொஞ்சம் கறி காடு இருக்காங்க ஓகே முதலாவது கேள்வி தொடக்க உயரம் எச்சிட பெருமானம் தொடக்க உயரம் எச்சிட பெருமானம் நிறைய வழியை காணலாம் இந்த எச்சிட பெருமானத்தானது நிறைய வழியில காணலாம் என்னென்ன வழியில காணலாம் முதலாவது அந்த இயக்க சமன்பாடுகளை பாவிச்சு எச்சிட பெருமானம் காரணமா இருந்தா இவர் இவ்விடத்திலே இருந்து இங்க படைக்கு இருக்கிற 30
புவியீர்ப்பு பெரம்போட பிரமாணம் உனக்கு தெரியும், ஒரு பேர் கீழ் நோக்கி இருக்கும். அந்த பிரமாணம் கீழ் நோக்கி G 10 மீட்டர் செகண்ட் -2 புவியீர்ப்பு பெரம்போடு. சரிதா? புவியீர்ப்பு பெரம்போட பிரமாணம் தெரியும் 10 மீட்டர் செகண்ட் -2. அப்ப இவர் இவ்விடத்திலே இருந்து இவ்விடம் பெற மாட்டோம். இதிலே இருந்து இங்க தனிக்கு வர மாட்டோம். பிறகு கீழ் நோக்கி என்ன செய்யலாம்? தொடக்க உயரம் கவனமா இருந்தா V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2 பாய் B இருந்தா என்ன செய்யலாம்? தொடக்க உயரத்தை காணலாம் இல்லையா? ரெண்டா இறுதி வேகம் தரையில படைக்கு இருக்கிற இறுதி வேகத்தின் வருமானம் தான் 30 வர்க்கம். ஆரம்ப வேகம் என்ன இருக்குன்னா 0. கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்ச்சி சாக வேண்டிய வேகம் 2 தர 10 x தான் காணுவோம். இப்ப 30 வர்க்கம் எவ்வளவு? 900. 30 வர்க்கம் 900. இங்கால வர வருமானம் 20 h வேணும். சைவரையும் வெட்டி விடலாம். அப்ப எச்சின வருமானம் உள்ள 45 மீட்டர் வரை எச்சின வருமானம். இப்படி ஒரு முறையில காணலாம். வேற எந்த முறையில காணலாம்டா? சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி காணலாம். வெறுங்கீழ் நீங்க வரைக்கும் நிலைப்பண்பு சக்தி இழப்ப அதெல்லாம் வெற்றி இயக்கத்தியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்டா? இழந்த நிலைப்பண்பு சக்தியில வருமானம் பெற்ற இயக்க சக்தியில வருமானத்தை சமப்படுத்தி என்ன செய்யலாம்டா? அந்த எச்சை காணலாம். இழந்த நிலைப்பண்பு சக்தி சொன்னா அதுக்கு என்ன போடலாம்? MGH பெற்ற இயக்க சக்தி அரை எம்பியா இருக்கலாம். பெற்ற இயக்க சக்தி போல அரை எம்பியா இருக்கலாம். இந்த எம்மும் அங்காளிக்காக வெட்டுப்பட்டுரும். நீ எச் தான் காண வரும். அப்ப எச்சின வருமானம் V வர்க்கத்தின் கீழ் 2G இருக்கு. எச்சின வருமானம் ஆக எச்சின வருமானம் V வர்க்கத்தின் வருமானம் தான் 30. அப்ப 30 தரம் 30 அதன் கீழ் 2 தரம் 19 சைவரையும் தட்டுவாய் 2 30 54 15. இப்போ 15 தரம் 3 வருது 45. எச்சின வருமானம் 45 மீட்டர். இப்படியும் காணலாம். சக்தி காவத்த தோதுமே அப்படியும் காணலாம். எச் சரிதா? வேற வழியிலையும் காணலாம். இந்த வேகம் 30 மீட்டர் per செகண்ட் இருந்தா மேலே இருந்து கீழே வேற எவ்வளவு நேரம் எடுத்து கொண்டு பார்த்தா 3 செகண்ட் எடுத்து. ஏன் ஒவ்வொரு செகண்ட்லயும் 10 வேகம் கூடி இருக்கு. அப்ப 32 வேகம் பெரிய எவ்வளவு நேரம் எடுத்து கொண்டு கேட்டா 3 செகண்ட் நேரத்தை கண்டுட்டு இது S = 2T + ½ AT வேகத்துல ஓட்டாலும் சரி எஸ் எவ்வளவு வரும். அதான் எச்சின வருமானம். அப்படி செய்தாலும் சரி நிறைய வழியில செய்யலாம். தொடக்க உயரம் எச்சின வருமானம் 45 மீட்டர். ஈஸிக்கு வேண்டி ஈஸியா கண்டுகொள்வார். அந்த பெருமானம் இந்த வர வேண்டிய இந்த பரப்பாரு சரி இந்த பரப்பு தான் என்ன இருக்கும்னா 45 மீட்டர். அப்ப இந்த பரப்பு 45 மீட்டர் இருக்குமா? கீழவார அந்த பரப்பு 45 மீட்டர் இருந்தா மேலவார பரப்பு 45 மீட்டர் இருக்குமா? இருக்காது. ஏன்னா திருப்பி திறக்கிற இடம் அதே இடத்துக்கு போ. அதே என்ன வீடுன்னு யானை போது சொல்லிடு மற்றதான் வரவிலேயே பார்க்கக்கூடாது. 45 பார்க்கக்கூடாது. ஆனா இந்த பரப்பு என்ன இருக்குமாட்டா இந்த பரப்புக்கு சமானம் தான் இருக்கு. என்ன மேல போற இடம் திருப்பி கீழே வரதும் அதிகமான தான் இருக்கும். அது சமானம் தான் இருக்கு. ரைட். பி பார்ட் முதல் மோதுகை பந்தின் உந்த மாற்றமும் தரைக்கு இடமாற்றப்பட்ட உந்தமும். முதலாம் மோதுகை பந்தின் உந்த மாற்றம் என்றால் நான் இந்த தீர்களுக்கும் உந்த மாற்றத்தை எந்த ஒரு மாற்றம் சொன்னாலும் என்ன செய்வோம்? இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்க போகணும். நம்ம உந்த மாற்றம் வந்தா இறுதி ஒத்துல இருந்து கழிக்க போகணும். ஆரம்ப உந்தத்தை கழிச்சு கொள்ளவும். இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்பம் தான் உந்த மாற்றம். இறுதி உந்தம் அடிபட்டு தெறிக்க மேல் நோக்கி இருக்கு. நான் மேல் நோக்கி தான் உந்த மாற்றம் எடுக்கிறேன். அந்த மேல் நோக்கி இருக்கிற வேகம் 20. அப்ப M × 20 போடுவோம் மைனஸ் ஆரம்ப உந்தம் தரையில மோது படைக்க கீழ் நோக்கி இருக்கு. நான் மேல் நோக்கி உந்த மாதிரி படுத்தினான். அப்ப இன்னும் ஒரு மைனஸ் போட்டு M × அது படைக்க இருக்கிற உந்தம் 30. பந்து அடிபடுறதுக்கு தெரிகிறதால அது திடீர்னு மாற போறது இல்லை. ஒன்று உடஞ்சு ஓட்டாது இருக்கிற வந்தா கடைசி மட்டும் இருக்க போகுது. அப்ப M மாறாது. இதுல மைனஸ் × மைனஸ் 20 வேணும். அப்ப 20 M 30 M கூட்டுப்படும். இது என்ன இருக்கு மட்டும் 20 M சக இது என்ன இருக்கு வரும் 30 M ரெண்டுமே கூட்டு வரும் 50 M இருக்கு. M கிடையாது வரும். M வருமானம் எழுதப்பட்டிருக்கு தசம் 1 கிலோகிராம். 50 சைவரசம் உண்டான வைக்கணும். சைவரையும் வெட்டி விட்ட இந்த மாற்றம் என்ன இருக்கும்னா 5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இது பந்துல வார உந்த மாற்றம். பந்துல வார உந்த மாற்றம் எவ்வளவோ அதே உந்த மாற்றி வீதம் தான் அந்த பந்துல வார விசையா இருக்கும். உந்த மாற்றத்தை நேரத்தலை விட்ட விசை.
அப்ப உந்த மாற்றத்தின் பெருமானத்தை வச்சுக்கொண்டு நேரத்தில் வைக்க உந்த மாற்று வீதம் வேணும். உந்த மாற்று வீதம் தான் விசை. உந்த மாற்று வீதம் தான் விசைன்னு சொன்னா பந்துல எவ்வளவு விசை எடுதோ அதில விசை அங்கு வேறுபட்ட தரைக்கு மேல் என்றா தரையோட பந்து மோதப்படுதா இருந்தா தரையால பந்துக்கு வர விசை பந்தால தரைக்கு வர விசையை சமண விதமான விசை. தரையால பந்தால தரைக்கு வர விசையின பிரமாணம் தரையால பந்துக்கு வர விசையின பிரமாணம் என்ன இருக்கும்னா தாக்கம் வரதாக விசையாக அவர் அடையிற உந்த மாற்றம் கண்டு உந்த மாற்றி வீதம் கண்டா பந்துல வர விசை வரும் எந்த திசையில வரும் எந்த திசையில வந்துற உந்த மாற்றம் எழுதும் அந்த திசையிலே வந்துற உந்த வரும் உந்த பந்துல விசை வரும் எந்த திசையில உந்த மாற்றம் வந்து எந்த திசையில உந்த மாற்றி வீதம் இருக்குதோ அந்த திசையிலே பந்துல இருக்கிற விசை வரும். பந்துல இருக்கிற விசைக்கு சமன் வேறுவா இருக்கும் தரையில இருக்கிற விசை. அப்ப இது ரெண்டுமே தாக்கம் வரதாக விஷயம் சொன்னா இந்த விசைக்கு சமனா இருக்கும் தரையில வர விசை. அப்ப தரையில வர விசையும் இதே பிரமாணம் பண்றாரு. தரையில வர உந்த மாற்றம் இதே பிரமாணம் உந்த மாற்று வீதம் அதே பிரமாணம். அப்ப இதுல கேட்ட கேள்வியில பந்தில் ஏற்பட்ட உந்த மாற்றம் தரைக்கிட மாற்றப்பட்ட உந்தகம் மட்டும் கேட்டா இதே உந்த மாற்றம் தரையில உள்ளதும் என்ன இதே விஷயம் தரையில இருக்கு. அப்ப அதே உந்த மாற்று வீதம் இருக்கணும். அப்ப அதே உந்த மாற்றம் இருக்கும். இப்ப தரை இயங்கிலேயே இந்த உந்த மாற்றம் மட்டும் இருக்கு. சரியா பந்தில வர சமண எதிரமான வரலாற்று விஷயம் தரையில வருதா இருந்தா பந்தில இருக்கிற உந்த மாற்று வீதமும் தரையில இருக்கிற உந்த மாற்று வீதமும் சமன் அடிபட்ட டைம்ல அதால தரை பூமி என்ன செய்ய அதிகங்க போறது இல்லை. ஆனா உந்த மாற்று வீதம் அதுக்கு அதிகம் இருக்கு. அப்ப நீ அடுத்து அழுதுக்குள்ள இந்த கேள்விக்கு விளக்குமா ஆகவே தரைக்கு இடமாற்றப்படும் உண்டம் ஆகவே தரைக்கு இடமாற்றப்படும் உண்டம் இதே பிரமாணம் தான் 5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. பந்தில் ஏற்பட்ட உந்த மாற்றங்கள்னா இதே உந்த மாற்றம் தரைக்கு இடமாற்றப்பட்ட உந்தமா இருக்கணும். ஏன்னா அதே விஷயம் தரைக்கு வரும். உதாரணமா இந்த நிகழ்வு ஒரு செகண்ட் நடந்திருந்தா பந்துல எவ்வளவு விசை ஆக்கணும்னு கேட்டிருந்தா இதை ஒரு செகண்ட் பிரிக்கணும். இந்த உந்த மாற்றி வீதம் தான் விசை. இதை நீ ஒரு செகண்ட் பிரிச்சிருந்தா வேற விசை 5 நியூட்டன். அப்ப இதே 5 நியூட்டன் விசை தரையில இருக்கும். அப்ப தரையிலே இதே உந்த மாற்றி வீதம் இதே உந்த மாற்றம் இருக்கும். அதே அந்த வெளியே அந்த போல்ட்டா உடையக்குள்ள வரும். பந்தில் ஏற்பட்ட உந்த மாற்றமும் தரைக்கு இடமாற்றப்பட்ட உந்தம் உண்டா பந்தில் ஏற்பட்ட உந்த மாற்றத்தை கண்டா அதே பிரமாணம் தரைக்கு இடமாற்றப்பட்ட உந்தலா இருக்கும். அல்லது மொத்த உந்தம் மாறிலியா இருந்தா ஒரு ஆள் உண்டத்தை இருந்தா ஒரு ஆள் வந்து குறைவும். சரிதான். பந்துக்கும் திரைக்கும் இடையே உள்ள மோதுகை பூரண முழுதன்மை உள்ளதே அதுக்கு ஒரு சீப்பா இரண்டாம் மோதுகை நிகழும் போது டீயின் பெருமானம் இரண்டாம் மோதுகை நடக்க மாட்டார். இதுதான் என்ன நடக்கும்னா முதலாம் மோது T1 போறோம். இதுதான் என்ன நடக்கும் இரண்டாம் மோது T2 போறோம். மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரித்து முதலாம் மோது நடக்கைக்கு வரப்போமா தான் இருக்கு. இது கீழே இருந்து மேலே போய்க்கு வேகம் குறைஞ்ச பூஜ்ஜியமாகி அதுவே நினைக்க போகுது. பிறகு மேலே இருந்து கீழே வரைக்கும் அடிபட்டு தெரிவிக்கும் அது இந்த டைம். அப்ப இந்த T2 தான் என்ன நடக்கும்னா இரண்டாம் மோதுக நிகழ இருக்கிற நேரம் T2. அந்த T2 ஆனோம் அதுக்கு நீ T1 காண்பிட்டு T2 கண்டாச்சு. T1 பிரமாணம் என்ன வேற T1 பிரமாணம் அது மேலதாலே பார்த்துக்கலாம். இந்த பிரமாணம் 3 செகண்ட் ஏனென்றா மேலே இருந்து கீழே வரைக்கும் வேகம் அதிகரிக்குது. ஒவ்வொரு செகண்ட்லயும் 10 கூடினா 30க்கு மேல எவ்வளவு நேரம் எடுக்கும் 3 செகண்ட். அப்ப இதுலயே இருந்து இவ்வளவு நேரம் 3 செகண்ட். ஆனா எஸ்ஏ கட்டி சாமான்ல போட்டு இப்படி எடுக்கணும். இதுல இருந்து இவ்வளவு நேரத்தை கண்டா T2 பிரமாணம் இதுல இருந்து இவ்வளவு நேரத்துல நீ என்ன செய்யணும் அந்த 3 செகண்ட் கூட்டணும். அப்ப முதல் அந்த 3 செகண்டையும் கண்டு காட்டணும். இதுல இருந்து இவ்வளவு நேரத்தையும் கண்டு காட்டணும். ரெண்டையும் கூட்டி T2 எழுதவும். சரிதான். இது நோட் பண்ணுவாங்க.
சரியா? அடுத்த கேள்வி. பந்துக்கும் தரைக்கும் இடையே உள்ள மோதலை பூரண முதன்மை உள்ளது எனில் இவ்வியக்கத்திற்குரிய வேக நேர வரைவையும் விட வேண்டும். அப்ப இதுக்குரிய வீச்சு கிராஃப்னு சொன்னா அடிப்படைக்கு இருக்கிற வேகமே தெருக்கேக்கு இருக்கணும். முதலாவது இருக்கிற தொடர்ச்சியாக இருக்கும் சமாந்தர முதலாவது இருக்கும். அடிப்படைக்கு இருக்கிற வேகமே தெருக்கேக்கும் இருக்கும். பூரண முதன்மையான இருந்தால் சக்தி இழக்கப்படாது. அப்ப படைக்கு இருக்கிற கவியில பிரமாணம் தெருக்கேக்கு இருக்கிற கதியில பிரமாணம் சமன். தொடர்ச்சியாக வரைவையா இருக்கும்னு சொன்னா சமாந்தரமான முதலாவது இருக்கும். இந்த வேகம் குறைஞ்சு எல்லாம் போகாது. அதை நீங்க பிரிக்காட்டினா அந்த விடையை இவங்க அடுத்த கேள்வி. சரியா? போர்ட் ஃபுல்லா அடிக்கிறேன். அடுத்த கேள்வி இப்போ. அடுத்த கேள்வி. ஒரு பக்கத்து நீளம் 1 மீட்டரான ஒரு பொறுமையான கனவடிவ பெட்டியினுடைய 6 தர 10 26 துணிவுள்ள துணிக்கை ஒன்று பெட்டியின் இரு எதிர்ச்சொல்களுடன் செவ்வனாக மோதுகைகளை ஏற்படுத்தி முன்னோக்கியும் பின்னோக்கி இயங்க செய்யப்படுகிறது. இந்த ஒரு கனவடிவ பெட்டி. சரியா? ஒரு கனவடிவ பெட்டி. இந்த மாதிரி கனவடிவ பெட்டியில ஒரு திணிவு 6 தர 10 26 நோக்கிறேன். அப்ப எடுக்கிறேன் இதுல ஒரு திணிவு. அது எம் திணிவு எடுக்கிறேன். அந்த எண்முண்ட பெருமான் தான் திறப்பட்டு சொன்னான். 6 தர 10 26 கிலோகிராம். 6 தர 10 26 கிலோகிராம் உள்ள ஒரு துணிக்கு பெட்டியின் எதிர் நிலைக்குத்து சோறுடன் செவ்வனாக மோதுகைகளை ஏற்படுத்தி முன்னோக்கியும் பின்னோக்கியும் இயங்க செய்யப்படுகின்றது. இந்த துணிக்கு அப்படியே இங்க போய் இந்த சூழலுடைய மோதப்படுகிறது. அப்படியே எங்கால பக்கம் இயங்கி இந்த சூழலுடைய மோதப்படுது. இந்த ரெண்டு நிலைக்குத்து சூழலுடைய மோதப்பட்டு அப்படியே கிடையாது இயங்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கு. ரெண்டு பக்கம் என்ன செய்யலாம் காலைக்கால போயிடுது. இந்த நிலைக்குத்தி சூழல் அடிபடுது போய் போய் ரைட். முன்னோக்கியும் பின்னோக்கியும் இயங்க செய்யப்படுகிறது. துணிக்கைக்கும் சுவர்களுக்கும் இடையே உள்ள மோதுகைகள் பூரண முதன்மை உள்ளனவாக இருக்கும் அதே வேளை துணிக்கையின் கதை 2 தர 13 மீட்டர்/செகண்ட் ஆகும். துணிக்கை மீதுள்ள ஈர்ப்பு விசை புறக்கணிக்கத்தக்கது. மிகச்சிறிய நீவன்றைக்கு அதுல அந்த விசை விவசாயம் இருக்காது, புறக்கணிக்கலாம். அது ஏன் என்ன சொல்லப்படுதுன்னா இது என்ன வேகத்துல போகுதுன்னா 2000 மீட்டர்/செகண்ட் -1. சரியா? 2 தர 13 2000 மீட்டர்/செகண்ட் -1. துணிக்கையில வர ஈர்ப்பு விசையை புறக்கணிக்க ஏன் சொல்றாங்கன்னா இவர் நிறைந்த பெருமானங்கள் இருந்தா இவர் எரிய பாயில வந்தாலும் வரலாம். அந்த நிலையான ஒரு புவியைத்தான் போட்டு இருந்தா இது அப்படி எரிய பாயில வந்தாலும் விளப்பாரு. அப்படி எரிய பாதையில் இயங்காது நேர்கோட்டுல தான் இயங்கும் இடத்துக்காக அப்படி சொல்றாங்க. சரியா? இதற்கு கீழ் நோக்கி நிறைந்த பெருமானம் இருந்திருப்பாரு. அப்ப கீழே வந்து வளைஞ்சிருக்கணும். அப்ப அப்படி வளையில நேர நேரம் அங்கால இங்கால மோதப்படும் தான் சொல்றாங்க. பெரிய பாதை இயங்காது. ஏன் இந்த விசையை புறக்கணிக்கலாம்? இப்ப நிறைக்கான சமன்பாடு சமன் எம்பி எம்மிண்ட வருமானம் தரப்பட்டது 6 தர 10 26. அதை ஜிஆர் எங்க இருக்கும் விசையில வருமானத்துக்கு. அப்ப எவ்வளவு விசையில வருமானம் 6 தர 10 26 இந்த விசை சரியான குறைவு. 6 தர 10 26 சொன்னா சைவரசம் சைவர் 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 போய்கின்றது. அவ்வளவு சின்ன விஷயம் தான். அப்ப அந்த விசையால வர இந்த கீழ் நோக்கி வர ஆறு மூலக்கூறு படிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வளிமூலக்கூறுகளுக்கு திணிவு. வளிமூலக்கூறுகளுக்கு திணிவு இந்த பிரமாணங்கள் தான் இருக்க போகுது வளிக்கு. அப்ப வளிக்கு அந்த புவியீர்ப்பு விசை செல்வாக்கு இருக்காது. வளிமூலக்கூறு வளிமூலக்கூறுகள் இயக்கங்களுக்கு வந்து புவியீர்ப்பு விசை வந்து செல்வாக்கு இருக்காது. அதாவது வளிமூலக்கூறுகளுக்கு வந்து கவர்ச்சி விசையை வந்து புறக்கணிக்கிறது. வளி மூலக்கூறை வந்து பூமி கவரையிடாது.
அப்படி கவர்ச்சி விசை இருக்காது. வளி மூலக்கூறுக்கும் அந்த கவர்ச்சி விசை இருக்குன்னு சொல்லி எடுத்திருந்தா இப்ப வளி மூலக்கூறுல இந்த வளிமண்டலத்துல இப்படி ஓடி தெரியாது. இந்த இடத்துல வளிமண்டலம் இருக்காது. எல்லா வழியுமே என்ன செய்ய முடியும், மண்ணுல தான் போய் கொட்டிக்கிறாரு நிலத்துல. ஏன்னா வளி மூலக்கூறு நிலத்துல அப்படி என்ன செய்யலாம், சும்மா கஞ்சல் அழுறவை எல்லாம் வழி இருக்கிறவங்க. அப்ப அந்த வளி மூலக்கூறுகளுக்கு இந்த விசை எல்லாம் புவியீர்ப்பு விசை தெரியல. அந்த வளி மூலக்கூறை பற்றி நீங்க சொல்லப்படுது. ஒரு பலூனுக்குள்ள நாங்க ஒரு வழியா ஊதி வச்சிருந்தா அங்க எப்படி அந்த அமுக்கம் உருவாகுது என்றதுக்குரிய அடிப்படை விளக்கம் தான் நீங்க ஒரு கன வடிவ பெட்டி வச்சுதான் இருக்கணும். ஒரு பலூனுக்குள்ள வழி ஒன்று ஊதி வச்சிருக்கிறோம். அந்த பலூனுக்கு இருக்கிற வழி வந்து சிவரோட மோதப்பட்டு தான் அங்க உள்ள இருக்கிற அமுக்கம் இருக்குது. அந்த உள்ள இருக்கிற அமுக்கம் வெளியில இருக்கிற வளிமண்டல அமுக்கத்துக்காக பலூனுக்குள்ள அமுக்கம் என்ன இருக்கும்னா கூட வேற. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா உள்ள இருக்கிற வளி மூலக்கூறுன்ற மோதுக கூட வேற இருக்கும். வெளியில நிற்கிற வளி மூலக்கூறு பலூன் வெளிச்சுவரோட மோதப்படுறதுல பாக்க உள்ள இருக்கிற வளி மூலக்கூறு நிறைய நிற்கிறதால இயங்கி இயங்கி செய்யப்பட்டா நிறைய மோதிகையை நிகழ்வு உற்று வருது. அதனால உள்ளுக்கு அமுக்கம் கூட பலூனை காத்த ஊதி வச்சிருப்பாரு. அதான் பலூனை காத்த ஊதி வச்சுட்டு இந்த பலூன்ல சின்ன ஒரு ஓட்டியை போட்டா என்ன செய்யும், முழு வழியும் எஸ்கேப் ஆயிடும். ஏன்னா அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு வழியில பாயும், வழியில ஓடும். அல்லது பலூனை ஊதி போட்டு சும்மா வாயை அவுட்டு விட்டுப்பார், என்னடா உள்ள இருக்கிற வழிக்குள்ள வெளியில வரும். சரியா? அந்த பலூனை ஊதிட்டு கையை விடுவீங்களா இருந்தா என்னவா நடக்கும், என்ன நிகழ்வு, வழிக்குள்ள வெளியில வெளியே பலூன் சும்மா மற்ற பக்கம் பறக்கும். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு தாக்கம் வரதாக விஷயம். ரொக்கெட் கதை. ராக்கெட் வந்து எரிபொருளை தாக்கணும் அடைக்கியது, கீழே புகையை தாண்டிக்கு மேல உதைப்பு விசை வந்த மாதிரி பலூனுக்குள்ள முழு வழியை ஊதிட்டு நீ அந்த பலூன கை வாயிட்ட இதை எழுப்பியா இருந்தா வழியை கீழ் நோக்கி தள்ளிக்கு பலூன் என்ன செய்வாங்க, எதிர்பார்க்க பறக்கப்பாங்க. பலூனை ஊதி போட்டு கையை எடுத்து பாருங்க பறக்கும். சரியா? அப்படி நிறைய விஷயங்கள் போடலாம். சரி, அப்ப இப்ப இதப்பா இதுல எப்படி இந்த அமுக்கம் மேல போனா சொல்லப்படுது. இந்த பெட்டியின் நீளம் சொல்லப்பட்டு 1 மீட்டர் நீளம். சரியா? 1 மீட்டர் ஆகலாம், 1 மீட்டர் இருக்கணுமே. இதுதான் சதுரம் வடிவான பெட்டி. இதுல விசா புறக்கணிக்கிறதுக்கான காரணம் அதுக்கு நிறைய ஒரு மனசுல இருக்காது, புறக்கணிக்கப்படும். இப்ப 2000 மீட்டர்/செகண்ட்ல மோதப்பட்டு பூரண முழுமையான மோதியை நிகழ்த்தியா இருந்தா பூரண முழுமையான மோதிகளை இயக்க சக்தி ஆக்கப்படும். இதுல என்ன வேகத்துல படுதோ அதே வேகத்துடைய கிடைச்சிருக்கும், மாறி மாறி அங்காள இங்காலும். பூரண முதன்மையான மோதிகள் இயக்க சக்தி ஆக்கப்படவும் அப்ப பருவ தெளிக்கிற வேகங்கள் என்ன இருக்கும், சமனா இருக்கும். பருவ தெளிக்கிற வேகங்கள் சமனா இருக்கிறா இருந்தா இங்கே இருந்து நீங்க வந்து 1 மீட்டர், இங்கே இருந்து அங்க போனாலும் 1 மீட்டர். இப்ப மொத்தமா இது ஒரு செகண்டுக்கு அந்த சுவரிலையும் இந்த சுவரிலையும் எத்தனை மோதலை உண்டாக்கும்னு கேட்டா ஒரு செகண்ட்ல இவர் ஒரு செகண்ட்ல 2000 மீட்டர் தூரம் அங்காள இங்க அலைய முடிச்சு. அப்படி ஒரு செகண்ட்ல 2000 மீட்டர் தூரம் அங்காள இங்க அலைஞ்சு ஏமானமே போகணும். ஒரு செகண்ட்ல 2000 மீட்டர் தூரம் இயங்கணுமா இருந்தா இங்கே இருந்து இங்க வந்தா 1 மீட்டர் தான் வரும், இங்கே இருந்து இங்க போனா இன்னொரு மீட்டர் வரும். அப்படி ஒரு செகண்டுக்கு 2000 தடவை இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே இருக்கு 2000 தடவை இயங்கினா தான் 2000 மீட்டர் ஒரு இயங்கிறது. அப்போ ஒரு செகண்டுக்கு இங்கேயும் இங்கேயும் போற எண்ணிக்கை வந்து 2000. அப்போ ஒரு செகண்டுக்கு இந்த சிவர்களையும் இந்த சிவர்களையும் சேர்மானமா நிகழ்த்தப்பட மோதல் 2000 சேர்மானமா ஒரு செகண்ட். அப்போ ஒரு சிவரில் எத்தனை மோதல், 1000. இந்த பக்கம் வந்து 1 மீட்டர், திருப்பி போனா 1 மீட்டர். ஆனா ஒரு செகண்டுக்கு 2000 மீட்டர் வரை போகணும். அப்போ ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி 2000 தடவை இயங்கணும். மொத்தமா 2000 தடவை இயங்கணுமா இருந்தா இந்த சிவருக்கும் இந்த சிவருக்கும் ஒரு செகண்ட்ல 2000 அடி விடும். அப்போ ஒரு சிவருக்கு எத்தனை அடி விடும், 1000 அடி. அதான் முதலாவது வெளியாகப்பட்டு துணிக்க 2 நிலை குதிச்சுவர் இல்லை. ஒரு நிலை குதிச்சுவரோட மோதி வீதம் எவ்வளவுன்னு கேட்டா 1000 செகண்ட்-1. ஒரு செகண்டுக்கு ஒரு சிவர்ல விழுகிற மோதல் எண்ணிக்கை வந்து 1000. சரியா? 1000 செகண்ட்-1 அதான் முதலாவது வெளி. வேற துணிக்க 2 சிவர்களில் ஒரு சிவருடன் மோதி வீதத்தை கணக்கிட்டு 1000 செகண்ட்-1. அதுக்கு நீ விளக்கம் எழுதி கொள்ளலாம். ஒரு செகண்டில் 2 சிவர்களுக்கும் நிகழ்த்தும் மோதல் எண்ணிக்கை 2000. ஆகவே ஒரு சிவரில் நிகழ்த்தும் மோதல் 1000. சரியா? அதை எழுதி கொள்ளலாம். துணிக்கையினால் அச்சுவருக்கு உந்தம் இடமாற்றப்படும் வீதம். உந்தம் இடமாற்றப்படும் வீதம்னு சொன்னா அது ஏற்கனவே முன்னுக்கு அந்த பந்து தலையோட மோதுபடைகள். அப்ப துணிக்கையில எவ்வளவு உந்த மாற்ற வீதம் இருக்குதோ
அதே பிரமாணம் தான் சுவரில் வரும். துணிக்கையில வார உந்த மாற்றி வீதம் தான் சுவரில் வரும். ஏன்னா துணிக்கையில எவ்வளவு விசை ஆகுதோ அதே அளவு விசை வந்து துணிக்க சிவருக்கு கொடுத்துருக்கும். ஏண்டா இப்ப இந்த துணிக்க சிவரோட போய் மோதுபட்டு தெளிக்க, இந்த சிவரோட போய் மோதுபட்டு தெளிக்க சிவரால துணிக்கைக்கு வார விசையின் பிரமாணம், துணிக்கையால சிவருக்கு வார விசையின் பிரமாணம் என்ன சமன். அவ இவரில் வார உந்த மாற்றத்தை கண்டா, இவரில் வார உந்த மாற்றி வீதத்தை கண்டா, இவரில் வார விசை வேறு. இதே பிரமாணம் இருக்கு. இப்ப சிவருக்கு உந்த முடமாட்டப்படும் வீதம் என்று கேட்டா, துணிக்கையில வார உந்த மாற்றத்தை கண்டா சிவருக்கு உந்த முடமாட்டப்படும் வீதம் வேறு. அப்புறம் துணிக்கையில வார உந்த மாற்றத்தை காண்பது. உந்த மாற்றம், உந்த மாற்றம் என்றால் இறுதி உந்தத்திலே இருந்து கழித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப உந்த கழிக்கணும். இந்த மாற்றம் என்பது இறுதியிலே இருந்து ஆரம்பத்தை கழிச்சு உந்த மாற்றம். இறுதியிலே இருந்து ஆரம்பத்தை கழிக்க போனா இருந்தா நான் இந்த சுவரின் மோதியை கடந்து இந்த திசையிலேயே உந்த மாற்றத்துக்கு கொள்வோம். இறுதி உந்தம் அந்த திசையிலேயே இருக்கும். என்ன போடலாம் எம் இன்டு வி என்று போறோம். கடைசியில் வெளியிடும் மைனஸ் ஆரம்ப உந்தம் அடிபட்டு தெளிச்சு போயிருக்கு. இது பக்கம் இருக்கு சரியா. அடிபட வேலைக்கு இந்த திசை, அடிபட்டு தெளிச்சு போற திசை இங்க பக்கம். இந்த திசையில உந்த மாற்றப்பட்டு இறுதி உந்தம் அந்த பக்கமே இருக்கும். ஆரம்ப உந்தம் அதுக்கு எதிர் திசையா இருந்திருக்கும். அப்ப இன்னும் ஒரு மைனஸ் என்று போட்டு அதே எம் இன்டு வி தான் இருக்கும். ஏன்னா முதன்மையான பகுதியா இருந்தா படுற உந்தரிக்கிற கொஞ்சம் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 2 MB என்ற உந்த மாற்றம் வரும் சரியா. 2 MB என்ற மாதிரி வரும். இதை நீங்க ஈஸியா புரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம். ஆரம்ப திசையும் இறுதி திசையும் வேறு வேறு உந்த மாற்றம் கூட்டப்படும். ஆரம்ப திசையும் இறுதி திசையும் வேறு வேறு உந்த மாற்றம் கூட்டப்படும். MCU இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். திருப்பி திருப்பி எழுதி கொண்டிருக்காங்க. இப்ப இது பெருமானம் காணும் ரெண்டு தேவை. எம்மிட்ட பெருமானத்தில் பட்டது 6 10 26. வீண பெருமானத்தில் பட்டது 2 13. இதை சுருக்கம் 10 26 13 பட்டினா எவ்வளவு மீண்டும் 10 23 மீண்டும் அடிகள் சமண கேட்கவும் அதே 104 4 24. அப்ப 24 தேவை 10 23 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. 24 10 23 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அந்த துணிக்கையில வாழ்ந்த மாற்றம். அப்ப சிவருக்கு இடமாற்றப்படுற உந்தம் இதுதான் 24 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 சிவருக்கு இடமாற்றப்படுற உந்தம் செய்வா. சாரி அதே நேரம் பொருவா இது உந்த இடமாற்றப்படும் வீதம் இருக்கப்பட்டது. இது இல்லை விட இடமாற்றப்படும் வீதம் என்னன்னா ஒரு மோதுக நிகழ்ந்தா தான் உங்களை உந்த மாற்றம். ஆனா இடமாற்றப்படுற வீதம் கேட்டா உந்த மாற்ற வீதம் ஒரு மோதுக நடக்கிறப்ப இந்த பிரமாணம் இருக்கு. ஒருக்கு அடிபட்டு திருக்கியதான் நான் இதை கணக்கு. ஆனா இதுல வீதம் என்று கேட்கப்பட்ட ஒரு செகண்டுக்கு எதிர்பார்க்கும். ஒரு செகண்டுக்கு எத்தனை அடிபடும் 1000. ஒரு செகண்டுக்கு 1000 அடிபடுதா இருந்தா அப்ப உந்தம் இடமாற்றப்படுற வீதம் உந்தம் உடமாற்றம் உந்தமாற்ற வீதம் அதான் விசை. அந்த உந்தமாற்ற வீதம் என்றா 24 10 23 என்ன செய்யணும் 1000 செகண்ட் -1 அடைகள் இருக்கும். ஒரு செகண்டுக்கு எத்தனை அடைகள் சொன்னா 1000 அடைகள். ஒரு செகண்ட்ல வர உந்தமாற்ற தான் நீ காண முடியும். ரைட். இப்ப இது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1, இது செகண்ட் -1. அப்ப என்ன அலகு ஏற்படு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 செகண்ட் -1 வைக்கினா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 நியூட்டன். அதான் உந்தம் இடமாற்றப்படுற வீதம் உந்தமாற்ற வீதம் திசை. அப்ப இதையும் பிடிக்கினா 24 இதுல வர 10 10 23 வெட்டி விட்டா 10 20 24 10 20 நியூட்டன் எவ்வளவு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 நியூட்டன். எவ்வளவு விசை துணிக்கையில இருக்குதோ அதே அளவு விசை சுவரில் இருக்கு. திசை மட்டும் மாறியா இருக்கு. அது சுவரில் தாக்கு விசைன்னு சொன்னா அதுக்கு எதிர்பக்கமா இருக்கு. ஏன் இந்த விசை சுவரில் விசை துணிக்கையில தான் நான் கண்டுதான் இதுக்கு சமன் மதிப்பா இருக்கு சுவரில் வர விசை. அப்ப சுவருக்கு இடம் மாற்றப்படுற உந்த மாற்ற வீதம் அதான் விசை இந்த பிரமாணம் 24 10 20 உட்பட
கடைசி கேள்வி. கடைசி கேள்வி. கடைசி கேள்வி. பெட்டியின் உள்ளே மேற்குறித்து அதே இயக்கத்தை ஏற்படுத்துகின்ற அத்தகைய 2 × 10⁻23 துணிக்கைகள் இருக்கின்றன என கொள்க. அதோடு இத்துணிக்கைகள் ஒன்றோடொன்று மோதுகைகளை ஏற்படுத்துவதில்லை என கொள்க. சுவருடன் அவற்றின் மோதுகைகள் சுவரின் பரப்பளவுகளும் சீராக பரங்கி இருக்கும் என கொள்க. இரு சுவர்களே ஒரு சுவரின் மீது துணிக்கையினால் உயர்த்தப்படும் அமுக்கத்தை கணக்கிட்டான். சரி, இதுல எவ்வளவு துணிக்கைகள் இருக்குன்னு சொன்னான். துணிக்கைகள் எண்ணிக்கை 2 × 10⁻23. சரி, 2 × 10⁻23 கிலோ 23 துணிக்கைகள் இருக்கு மொத்தமா. அப்ப எப்படி மொத்தமா எவ்வளவு துணிக்கை இருந்தா அந்த துணிக்கையால இந்த சுவர்ல இந்த மாதிரி விசை வந்து மோதுபட்டு மோதுபட்டு போறதால அவ்வளவு நிறைய அடிவிடும். அந்த அடிவு வந்து சீனா கலங்கி இருக்குதான். அப்ப இதுக்கு அப்படி நிறைய துணிக்கை இருக்கு. டொட்டா போட்டு வாயு மூலக்கூறு எல்லாம் பலூனும் கடத்தி வச்சிருந்தா எப்படி அந்த வாயு மூலக்கூறு எழுந்த மானமான இடத்துல போய் அடிபட இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இல்ல. எத்தனை மூலக்கூறுகள் இருக்குன்னு சொன்னா 2 × 10⁻23. பெரிய பெரும்பாலும் பாருங்க, ஒரு மூல் வாயுல எத்தனை எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு மூல் வாயுல 6 × 10⁻23 எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகள் இருக்கும். 6.010 அதான் அவகாதரோ மாறி. ஒரு மூல் வாயு எந்த ஒரு வாயுலையும் ஒரு மூல் வாயுகளுக்கு மேல இருந்தா 6.010 எண்ணிக்கையான மூலக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த எழுதப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஒரு துணிக்கக்கூடிய விசையின பெருமானம் தான் நம்மளால 24/10⁻20 ஒரு துணிக்கை இருக்கு மேல இருந்தா எவ்வளவு விசை வரும்னு சொன்னா 24/10⁻20 விசை வரும் ஒரு பக்கம் வரல. அப்ப இதே மாதிரி இத்தனை துணிக்கை இருந்தா எவ்வளவு விசை வரும்னு சொன்னா அந்த 24/10⁻20 இந்த எண்ணிக்கை அதில் இருக்கும். இந்த ஒரு துணிக்கை எண்ணிக்கைக்கு மாற விசை தான் எவ்வளவு. 24 துணிக்கை எண்ணிக்கைக்கு மாற விசையின பெருமானத்தின் எவ்வளவு பார்த்தா 24/10⁻20 பெருமானத்தை என்ன செய்யும் 2 × 10⁻23 இருக்கும். 2 × 10⁻23 வைக்குன்னா எவ்வளவு விசை பெருமானம் இருக்கும். 10⁻20 10⁻23 எப்படின்னா 10 3 பேர். அப்ப 48 10 3 விசை வரும். அவ்வளோ மூலக்கூறு ஆலயம் அவ்வளவு துணிக்கிற ஆலயம் இது விசை. நான் உனக்கு கேட்டது அமுக்கம். அப்ப இவ்வளவு விசை ஒரு பக்கத்துக்கு வருதா இருந்தா அமுக்கம் என்ன விசையின் பரப்பு. அமுக்கம் அழகு பரப்புல இருக்கிற செங்குத்து விசை வருமானம் தான் அமுக்கம். இவ விசையில வருமானம் தான் கொண்டாங்க 48 10 3 இது இந்த பரப்புல வருமானம் என்ன இருக்கும்னா 1 மீட்டர் இருக்கும். இந்த 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் ஆகலாம். நமக்கு பரப்புல வருமானம் 1 மீட்டர் இருக்கும். அப்ப அந்த பரப்பாளையம் பிரிக்கிறீங்க இருந்தா அமுக்கத்துல வருமானம் 4.8 நியூட்டன் மீட்டர் மைனஸ் இருக்கும். அப்ப இந்த மாதிரி தான் வாயு மூலக்கூறுகள் ஒரு சுவரோட மோதுபடுறதால அந்த விசையை ஏற்படுத்தப்பட்டு அமுக்கம் உருவாகிறது. மோதுகையால் விசை ஏற்படுத்தப்படும். அப்ப நிறைய வாயு மூலக்கூறுகளை உள்ள வச்சிருக்க ஏன் அமுக்கம் கூடுதல்னா நிறைய வாயு மூலக்கூறு உள்ள இருக்க அந்த அணிகள் மோதல் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதல் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால விசை அதிகரிக்கிறது அமுக்கம் கூடுது. அப்ப பலூனுக்குள்ள இருக்கிற வழியின் அமுக்கம் வெளியில இருக்கிற வளிமண்டல அமுக்கம் பார்க்க கூடுதலா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்டேன். பலூனுக்கு உள்ள இருக்கிற வழியின் அமுக்கம் நிறைய பலூனுக்கு உள்ள இருக்கிற வழியின் அமுக்கம் எடுத்துக்கொள்ளும் P1. வெளியில இருக்கிற வழியின் அமுக்கம் எடுத்துக்கொள்ளும் P2. இப்ப இந்த P1 பார்க்க P2 ஒரு மனம் கூட வெளியில இருக்கிற பக்கம் P2 உள்ள இருக்கிற பக்கம் P1 நடந்தா P1 தான் பெருசா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்க உள்ள இருக்கிற வளிமூலக்கூறு மோதல் எண்ணிக்கை வெளியில இருக்கிற வளிமூலக்கூறு இருக்குல்ல அது இந்த மோதல் எண்ணிக்கைன்னு பார்க்க உள்ள இருக்கிற வளிமூலக்கூறக்கூடிய மோதல் எண்ணிக்கையே வேற. வெளியில ஒரு செகண்டுக்கு ஒரு வளிமூலக்கூறு தான் வந்து அடிச்சுட்டு போதா இருந்தா உள்ள அந்த ஒரு செகண்டுக்கு நிறைய வளிமூலக்கூறு அடிபட்டு. அப்ப விடையில இந்த உச்சுவரியில இங்கே இருந்து இங்க நோக்கியும் ஒரு விஷயம் ஒன்று வேறு. இங்கே இருந்து இங்க நோக்கியும் ஒரு வளிமண்டல வளி மோதலத்தான விஷயம் ஒன்று வேறு. ஆனா எந்த விசையின் பெருமானம் பெருசா இருக்கும்னு பார்த்தா உள்ள இருக்கிற விசையின் பெருமானம் தான் பெருசா இருக்கு. இந்த உள்ள என்ன இருக்கும்னா மோதல் எண்ணிக்கை உயர்வா இருக்கிறதால உள்ள இருக்கிற விசை பெருசா இருக்கும். உள்ள அமுக்கம் கூடவா இருக்கு. இப்ப பலூனுக்குள்ள அமுக்கம் உயர்வா இருக்கிறதுக்கான காரணம் வெளியில இருக்கிற வளிமூலக்கூறு மோதல் வீதத்துல பார்க்க பலூனுக்குள்ள இருக்கிற வளிமூலக்கூறு மோதல் வீதம் கூடவா இருக்கிறது.
சரியா? இது 2004 செய்தி. இன்னும் நிறைய ஏழு செய்யப்படும் இயக்கவியல். நேரம் இதோட பரலா சுழற்சி இயக்கம் செய்து படிப்பிச்சா தான் என்ன செய்யலாம்னு சொன்னா அதோட மற்ற மற்ற செய்யலாம். சில சில இசையில ஏ பாட் வந்து நேர்கோட்டு இயக்கமா இருந்தா பி பாட் வட்ட இயக்கமா இருக்கு. அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல வர தியரி அதுல இப்ப நாங்க யூசிக்கு செய்ய மிச்ச தியரி கொண்டு வந்து முக்கியமான தியரி கூட படிச்சிட்டு முக்கியமான தியரி டிராவல் சம்பந்தமானது, பெரியன் சம்பந்தமானது, வேலை வேலை சக்தி சம்பந்தமானது பல இதுகள் எம்சிக்கு வரைக்கும் செய்வேன். இப்ப மிச்சம் ரெண்டு கிளாஸ் ரெண்டு இல்ல இந்த வீடு செய்யறதுக்குரிய கிளாஸ் போய் கொண்டு இருக்கும். சரியா? அப்ப இந்த விஷயமான மற்ற செய்யறதுக்கு வட்டேக்கம் அதில் மெக்கானிக் முழுமையாக காய்க்கணும் இருந்தால் வட்டேக்கத்தையும் படிப்பிச்சு நிலையிலையும் படிப்பிட்டு எல்லா செய்யலாம். நான் பெரும்பாலும் மெக்கானிக்ல கூட செய்திருவேன். வட்டேக்கம் சுழற்சிக்கிறதுக்கு மற்ற ஒரு டைம் டேபிள் இப்போ இது வியாழன் வழி வளமையா போய் கொண்டிருக்கும். வட்டேக்கம் சுழற்சிக்கிறதுக்கு இன்னொரு டைம் டேபிள் தருவேன். அந்த டைம் டேபிளே நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய ரைட் இன்றைக்கு கூட நீங்க போகலாம்.